பாண்டிய நாடு பற்றி நிறைய பேசலாம். ஃப்ரம் டாப் டு டவுன் ஆல் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே படத்தோட பெரிய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அதோட நம்ம டெக்னீஷியன்ஸ் குரூவும் வெரி ஸ்ட்ராங் குரூப். அதர் தேன் மீ ஆர்டர் ரஜீவன், எடிட்டர் ஆண்டனி, ஷோபி மியூசிக் டைரக்டர் அண்ட் இமான் ஷோபி கொரியோகிராஃபர் அண்ட் இமான் மியூசிக் டைரக்டர் எல்லாமே பெரிய ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன் குரூ. இந்த ஃபில்ம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரிவெஞ்ச் ஸ்கிரிப்ட். விஷால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பாரதிராஜா சார் கூட ஒரு சூப்பர் ஆர்டிஸ்டாக நீங்கள் இந்த படத்தில் பாரதிராஜா சாரை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 லொக்கேஷன்ஸ் தேடி இந்த படத்தில் நான் பண்ண படங்களே இதுதான் அதிகபட்ச லொக்கேஷன் போய் தேடி பிடிச்சி பண்ண படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. பாண்டிய நாடில் நான் டீச்சராக பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டரோட பேர் வந்து மலர். வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் பண்ண மற்ற படங்கள்லேருந்து இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடய லுக்லேயும் நடிப்புலையும் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி டிரெக்டர் சுஷீந்திரன் சார். அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. மியூசிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இமான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்கும். யா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாண்டிய நாடு திரைப்படத்தோட ஆடியோ விழா இன்னைக்கு. இன்றைய நாயகன், விழா நாயகன், வெற்றி நாயகன், தொடர் நாயகன் எல்லாமே இமான் அண்ணனுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா அண்ணன் சமீபத்தில் எல்லா படமும் கிட்டு, அவருடைய பாட்டு எல்லாமே கிட்டு. குழந்தைகள் வரைக்கும் எல்லார் வாயிலும் முணுமுணுக்கிறது அண்ணனோட சாங். ஸோ இந்த வெற்றி அவர் அண்ணன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் விஷால் சார் ஹீரோவை நடிச்சதும் இல்லாமல் முதல் தடவை அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் ஒரு பல 100 படம் பண்ண வந்து என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் சுசீந்திரன் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி நடிகனாக இருக்குன்னா அது காரணம் சுசீந்திரன் இல்லையா, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் வைரமுத்து சார் எல்லாத்தையுமே இயக்குனர் பாரதிராஜா சார் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். மிகப்பெரிய பலம் நம்மளுக்கு அவங்க 2 பேரும், வைரமுத்து சாரும் பாரதிராஜா சாரும். ஹீரோனி லட்சுமி மேனன், கேமராமேன் மதியன், ஆண்டனி சார், ஆர்டேட்டர் ராஜு சார், ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது, விக்ராந்த். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் வெண்ணிலா கபடி குழு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துட்ட மாதிரி இருக்கு பாண்டி நாடு. ஸோ வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறம் ஒரு மதுரை பேக்டாப்பில் நான் பண்ண 2வது படம் பாண்டி நாடு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸை திருவுக்கு தெரிவிச்சுக்கிறேன். திரு மூலமாக தான் எனக்கு விசால சட்ட ஸ்கிரிப்ட் சொல்கிற வாய்ப்பு கிடைச்சு. கண்டிப்பாக பாண்டி நாடு ஒரு எனக்கு எப்படி ஒரு 4 நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பெரும் வாங்கி கொடுத்ததோ அப்படி ஒரு வெற்றியும் பெரியும் பாண்டி நாடு வாங்கி கொடுக்கும். கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ஒரு 93 நாள் வேலை செஞ்சுருக்கோம். மிகப்பெரிய கடினமான உழைப்பை மொத்த டெக்னீஷியனும் இந்த படத்தில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். விஷால் சாரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து எப்படி அவன் இவனில் வந்து விஷால் சார் ஒரு கேரக்டராக வந்து த்ரோட் ஃபில்ம் பண்ணியிருப்பாரோ அப்படி ஒரு கேரக்டராகவே இந்த ஸ்கிரிப்டில் அவர் வந்து ரொம்ப த்ரோட்டாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த மீட்டர் மீறாமல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு விஷால் சார் ஒரு நடிகராகவும் இந்த படத்தில் பார்ப்பீங்க. சேம் டைம் மாஸாகவும் இந்த படத்துடைய எண்டில் ஒரு செம்ம ஃபைட் பண்ணியிருக்காரு அனலிஸ் மாஸ்டர். பட்டை கலப்பு 4 நாளுக்கு அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்த அளவுக்கு இம்பேக்டாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு நன்றியை பாரதிராஜா சாருக்கு தெரிவிக்கிறேன். சார் வந்து நான் நடிச்சு நானே எப்படிப்பா மேடைக்கு வருது, அதனால் நான் வரல அப்படின்ட்டாரு. கண்டிப்பாக வந்து பாண்டி நாடு படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பலம் பாரதிராஜா சார். ஸோ அவருடைய படம் பார்த்த எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பாரதிராஜா சார்லேருந்து இப்படி ஒரு நடிப்பை யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது. ரொம்ப அழகாக ரொம்ப லைவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சூரி, விக்ராந்த். ஸோ இந்த படத்தில் வந்து சரத்னு ஒரு வில்லனை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அமுதேஸ்வர்னு ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு வில்லனை அறிமுகமாக இருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தில் வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஸ்பேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். லட்சுமி மேனன் கண்டினியூவாக வந்து ஒரு 3 வெற்றிக்கு அப்புறம் பாண்டி நாடு பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த படமும் அவங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும்.
ரொம்ப தேங்க்ஸ் இமான். இந்த படத்துடைய ஆல்பம் மிகப்பெரிய ஹிட். கண்டிப்பாக இப்போயே சொல்கிறேன், மிகப்பெரிய ஹிட் கிடைக்கும். ஏன்னா 5 சாங்குமே ரொம்ப வந்து வெரைட்டியாக கொடுத்துருக்காரு. ரொம்ப முக்கியமாக வந்து நான் எந்த சாங்குமே வந்து அவருக்கு சுச்சுவேஷன் சொல்லிட்டு வந்துடுவேன், எனக்கு இப்படித்தான் வேணும், அவரே பார்த்து இது ஓகே அப்படின்னு கொடுக்குற டியூன் தான் எல்லாமே இது. ஸோ இந்த படத்துடைய எல்லா டியூனுமே வந்து அப்படி பண்ணப்பட்டதான். ஒத்தக்கடை சாங் மட்டும் வைரம் சார்ட்ட நான் எழுதி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அப்படி எழுதி ஒத்தக்கடை சாங் மட்டும் பண்ணோம். ஸோ இவ்வளோ பெரிய வெற்றி காரணம் அந்த ஒத்தக்கடை சாங் எழுதி பண்ணது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். வைரம் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு, மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு காலை வணக்கம். படம் ட்ரெயிலர் பார்த்தோம். ஃபுல் டீம், என்னோட டைரக்டர் சுசீந்திரன், நான் மகான் அல்ல, ஒரு நல்ல படம் எங்கள் கம்பெனிக்கு பண்ணார். ப்ளஸ் சேம் டீம், இமான் சார் மட்டும் கூடுதல், இமான் சாரும் வைரமுத்து சாரும் கூடுதல் பலம். மற்றதெல்லாம் நான் மகான்ல டீம் அப்படியே எங்கள் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்த மாதிரியே இருக்குது. ப்ளஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் டோட்டலாக ஒரு எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் ஹீரோயின்ஸ் வர்றதில்லை. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்த ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் காமெடியனை வந்து ரொம்ப கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, உங்கள் படம் தான் நீங்கள் வரணும்னு சொல்லி. டோட்டல் டீம் காமெடியன் வந்திருக்காரு, ப்ளஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க, ப்ளஸ் டான்ஸ் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர் இருந்தார். ஸோ இது பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நேற்று தான் கேஆர் சார் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாரு, இப்படி முழு சம்பளமும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாதான் நடிகர்களுக்கு தரப்படும் சொல்லி. ஸோ இந்த ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா அதுக்கான அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இது எல்லாமே ஒரு குடும்பம் மாதிரி, இதில் ரூல்ஸ் கொண்டு வந்து இது பண்ணி தான் ஒரு இதை வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாரும் கலந்துக்கிட்டது பார்த்தா ஏதோ கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னஸ், இந்த படம் ஓடும், மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னஸாக இருக்குது. தீபாவளிக்கு அதான் 3 படங்கள் வருது. அஜித் சார் ஆரம்பம், பாண்டிய நாடு, ஆளினால் அழகராஜா. 3 படமுமே மிகப்பெரிய ஹிட் ஆகணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், ப்ளஸ் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபம் வரணும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷால் ஷாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம் சார். இது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான முதல் படமாக அமையும்னு நம்புகிறேன். ப்ளஸ் வெளியிடுற வேந்தன் மூவிஸ் மதன் சாருக்கும், தமிழகம் மிகவும் வெளியிடுற கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு சாருக்கும் என்னுடைய மனமாற வாழ்த்துக்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, அவங்களே வந்து தமிழ் பேசுகிற அளவுக்கு வந்து அவங்களே டப் பண்ணுற அளவுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி, உங்களுக்கு வாழ்த்துக்கள் and welcome. It's a huge welcome for you. மற்ற all the team, again ஷோபி இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர் மதி இருக்கட்டும், எல்லாரும் பார்க்கும்போது வைரமுத்து சார் அவர்களுக்கு என்ன வாழ்த்து வந்து வயது இல்லை எனக்கு, ஸோ வணக்கம் மட்டும்தான் சொல்வேன். But I think wishing the entire team of Pandiyanad a fantastic innings, and Vishy, welcome as a producer, rock man. Thank you. பாரதி ராஜா சாருக்கு இன்னைக்கு வருவார். ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் நடந்துச்சு எனக்கு. தாஜ்மஹால் படம் அவங்க ஷூட்டிங் போகிறப்ப 98ல் அந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்லிப்பலான்னு நினச்சேன். சார் வரல அப்படின்ட்டாங்க. போச்சேடான்னு சொல்லிட்டு நைட்டு படுக்கலேருந்து அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வந்தேன். யோசிச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ காலைல ஏறினோடனே ஒரு 2 வரி மறந்து வச்சு, கோடம்பக்கம் தாண்டினு ஒரு 4 வரி மறந்து வச்சு, சத்யேந்திரகிட்ட வந்தோடனே டிரைவரை கேட்டேன். அந்த என்ன சொன்னேன், அவன் என்ன சார் நேற்று பேட்டை அங்கே வாங்கிட்டு சட்டம், யோ அதல்லடா இது இப்போ பாரதிராஜா சாரை பற்றி நான் பேசி இதை மட்டும் வண்டி நம்பர் சொன்னீங்க சார், அதை நான் கேட்பேன் எடுத்து விடு அப்படின்ட்டு. இப்போ அவன்கிட்ட கேட்க வாய்ப்பே இல்லை, மொத்தமும் மறந்து போச்சு. ஏன்னா அந்த ஆஃபீஸில் அந்த 90 தாஜ்மஹால் பண்ணுறப்ப வாய்ப்பு கேட்டு போகிறப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிருஷ்ணேண்டு 2 பேரும் அப்பப்போ வாய்ப்பு தேடி அங்கே போவோம். கரெக்டாக பாரதிராஜா சார் வெளியில் வர்றப்போ கிட்ட போய் ஓடியாந்து தட்டையை பிடிச்சி தள்ளி கொண்டு போயிடுவாங்க, எங்களை கிட்ட விட மாட்டாங்க. திருப்பி அங்கேயே இருந்துக்கிட்டே இருப்போம். சாயந்தரம் வருவார், ஓடியாந்து கிட்ட வருவோம், திருப்பி தட்டையை பிடிச்சி தள்ளி கொண்டு போயிடுவாங்க. அங்கே அப்படியே கோர்ட்டை வெளியில் வர்றப்ப அந்த இஸ்திரி பண்ணுறங்க, தம்பி நீங்கள் எந்த ஒரு மதுரையாண்டார், என்ன எங்கெங்க டெய்லி வரையும் பார்க்க விட மாட்டேன்றாங்க. எப்போ பாரதிராஜா அது கிராமத்துக்காரு, எப்படி தெரியுதுன்னா உங்களுக்கு இப்பெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டார். நல்ல கைலியை கட்டிக்கிட்டு நல்ல ஒரு மாதிரி அப்படி ஒரு கையில் தவிசை கட்டிக்கிட்டு அப்படி கிராமத்துக்கார மாதிரி வாப்பா, கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றாங்க. மறுநாள் நானே அந்த என் ஃப்ரெண்டு கிருஷ்ணன் 2 பேரும் சேர்ந்து கைலியை கட்டிக்கிட்டு டவுசை நல்லா இறக்கி விட்டுக்கிட்டு, இங்கே இதில் உதவி இயக்கணும் யானை வந்து ஒருத்தர் என்னோட நண்பர் தாயத்தோனை கட்டி விட்டு, அப்படி எவ்வளோ பெரிய தாயத்தை கட்டி கிட்ட வாண்டு கூட்டு மண்டையெல்லாம் கசக்கி விட்டு
அப்படியே அப்புறம் பாண்டுங்க இப்போ கண்டிப்பாக கூப்பிட்டே பேசுவார் அப்படின்ட்டாங்க. நேராக போயிட்டு நான் அதே மாதிரி போனேன் அந்த கேட்டுக்கிட்ட ஒரு 10 பேர் நின்றாங்க. எனக்கு என்ன நம்மள மாதிரி 10 பேருக்கு எல்லாமே கையில் கட்டி நிற்கிறாங்க, கையில் வச்சுக்கிட்டு. அப்போ என்னடா அப்படின்னு டவுட்டு. என்னன்னா அதுக்கு முதல் நாள் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பக்கத்தில் இந்த பேப்பர் பொறுக்கிறவங்க வராங்கள போகிற ஒரு மாதிரி அவர் அங்கே பைய தூக்கிட்டு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த கம்பெனிக்குள்ள இந்த கழட்டி வச்சல காரு டயரை தூக்கிட்டு போயிட்டாங்க, பஞ்சர் பார்க்க வச்ச டயரை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். இப்போ அந்த அசோசியேஷன் எல்லாரும் தேடிக்க யார் யார் அந்த மாதிரி இந்த பேப்பர் பொறுக்கிறவங்க டெய்லி கிட்ட வர்றாங்க, அவங்க தாங்கண்டு. சரி நாளைக்கு வந்தாங்கன்னா அவங்கள யாரும் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே நிப்பாட்டி வைக்க பிடிச்சி போடுவோம்னு இருக்காங்க. என் கெட்ட நேரம் மறுநாள் நானும் போறேன், அவங்க எல்லாம் நிற்கிறாங்க, நானும் உள்ள போய் சேர்ந்துட்டேன். நானும் போனேன், நீங்க அதான் சார் நீர் அப்படின்னு நில்லுங்க சரியா இப்போ வந்துருவாங்க பார்க்கலாம். சரி இந்த பக்கம் கிருஷ்ணன் எனக்கு கை விடுப்பான் அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறான். கரெக்டாக போ அப்படி அங்கேருந்து ஒரு இந்த இதில் வச்சுட்டு போன் அடிச்சாங்க, சார் வந்துட்டாங்க வாங்கண்டாங்க. அங்கேருந்து அவங்க விடாத பிடிங்களாட்டாங்க, ஓடியாந்து நிற்கிறவங்க எல்லாம் அந்த லோக்கல் பசங்க சென்னை பசங்க அடிச்சு தட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. வந்தோடனே கையில் குச்சி எடுத்து என் ஃப்ரெண்டு கிருஷ்ணனுக்கு ஒன்று வச்சேன், படார்னு வச்சோம். நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் ஓடணும்னா நாங்கள் எங்கெல்லாம் போய் ஒளிகிறோமோ அங்கேயே தான் வந்து அவங்களும் ஒளிகிறாங்க. ஏய் போங்கடா அங்கிட்டு போங்கடா சீனநாமத்தாங்க சொன்ன அடிக்கடி நான் மதுரைக்காரன் ஊர்ல இருந்து கிளம்புறப்ப எங்க ஊருக்கு அவங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ள சென்னைக்காரன் மதுரைக்காரன் மட்டும் சொல் அரள்வாங்க மதுரைக்காரன் மட்டும் சொல்ல அப்படின்டாப்ல. அது மட்டும் எங்க அப்பா போய் ஆகுறதுக்கிட்டே இருக்கும். வந்து உட்காந்து என் ஃப்ரெண்ட் என்ன போயிட்டு அந்த பேப்பர் பொறுக்கிற பசங்களை 2 அடி பலான்னு அடிச்சு விட்டேன். அவங்க பூரா வாண்டுங்க சுத்திக்கிட்டாங்க, பொழுக்குன்னு வைக்கிறாங்க அவனை. ஏய் மதுரைடானுங்க டம்முன்னு அடிக்கிறாங்க, மதுரைக்காரன்டா டம்முன்னு அடிக்கிறாங்க. சொல்லாதடா சொல்லத்தை அடிச்சுட்டே இருக்காங்க, சொல்லாதடா பேசாம விடுறா. இங்கா பாரு மதுரை திருப்பி அடிக்கிறாங்க, அடிச்சு இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. நேரம் வந்து எனக்கு அந்த வாட்ச் அந்த துணி தைக்காத கண்ணிலே தெரிஞ்சான். நான் பாடுக்க வந்தாலும் வந்திருப்பீங்க, நீ நல்லா கையிலேயே கட்டிட்டு வா, தாயத்தை கட்டு வாண்ட ராஸ்கர், நீ சொன்னதான போல பிரச்சனை இருக்கு. அப்புறம் அந்த டிரைவர் சேகரன் ஒருத்தர் அவர் வந்து நான் இந்த மாதிரி வாய்ப்பு தேடி வந்தோம்னே இப்பெல்லாம் வந்த வாய்ப்பு எடுக்குன்னு சொன்னாங்க. எங்க நேரங்கள் இவன் எவனா டேரை தேடி போயிருக்கேன், நான் வந்து சிக்கிக்கிட்டேன். கையெழுத்துக்கும் நாங்கள் இல்லைன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு டீலாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு போகவும் கிடையாது. இதுக்கு 50 அயன் பாசக்கான நம்மளை பிடிப்பாங்க, எதை காணாமல் நம்மளை தான் பிடிப்பாங்க, வேணாம்லாண்டு. அதுக்கப்புறம் அண்ணன் வாய்ப்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் முதல் சார் நடிக்க போறப்ப பாரதிராஜா சார் அந்த ஸ்ட்ரெச்சரில் படுத்திருப்பாரு, அவரை தள்ளிட்டு போற மாதிரி நானும் விஷால் சார் அப்படியே பார்த்தேன். தொட்டு அவருக்கு தெரியல, நம்ம யாருன்னு சாருக்கு தெரியாது. சண்டாலா எப்பேற்பட்ட மனுஷன், இந்த மனுஷனை பார்க்க போறதுக்கு என்ன விரட்டு என்ன அடி அப்படின்னு அப்படியே அவருக்கு தெரியாம அப்படியே அந்த காலை அப்படி தொட்டு அப்படி கும்பிட்டுக்கிட்டேன். கொடுத்து வச்சுக்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்குண்டு அதை இன்னைக்கு சொல்லாமட்டு வந்து எங்க சார் வராமல் போயிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இமான் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாங்ஸு சூப்பராக இருந்துச்சு, ட்ரெய்லர் ரொம்ப அருமை. ஏற்கனவே பார்த்தேன், இங்கே பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு விஷால் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. விஷால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு டைரக்டர் சார் சொன்னார் ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லி. விஷாலை ரொம்ப முரட்டுத்தனமாக பார்த்ததுக்கு இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் காட்டியிருக்கிறீங்க மதி. அண்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அப்புறம் இந்த பாவாடை தாவணி போட்ட ஹீரோயினி வந்து நான் தான் நிறையா காட்டிகிட்டு இருப்பேன், நீங்களும் காட்டியிருக்கீங்க. அண்ட் அவங்க பூஜைக்கும் பாவாடை தாவணிலே வந்திருக்கு, ரொம்ப அம்சமாக இருக்குது, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படம் வந்து அதாவது பெரிய ஹீரோஸ் படம் வந்து எல்லாருமே ஹீரோஸ் தான், பெரிய ஹீரோஸ்ன்னு சொல்கிறது கொஞ்சம் மார்க்கெட்டிங் லெவலில் பெருசாக இருக்கிறவங்க படங்கள் வந்து ஓடும்போது அது இண்டஸ்ட்ரிக்கே வந்து நிறையா நாளைக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். அந்த வகையில் இந்த தடவை வந்து 3 பெரிய ஹீரோஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 படமும் ஹிட் ஆச்சுன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து எல்லாருக்கும் வந்து மைலேஜ் கிடைக்கும். சின்ன படங்கள்லாம் ஈஸியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லார் கையிலையும் ஃபண்டு நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால இந்த 3 படமும் ஹிட் ஆகணும். இந்த படம் ஹிட் ஆகிறதுக்குரிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. மற்ற படங்களோட ட்ரெய்லர்ஸும் பார்த்துட்ருக்கோம், எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த இது வந்து பெரிய ஹிட் ஆகும். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசருக்கு நிறைய பணம் வரணும், தியேட்டரில் நிறைய கலெக்ஷன் வரணும்னு வாழ்த்துகிறேன். வணக்கம்.